ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வில் திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. சிலருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் பொல்லாத வாழ்க்கையில் கொண்டு போய் விடுகிறது. சிலருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் தன் குடும்பத்தை எடுப்பித்து கட்டுகிறது. சிலருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் பட்டணங்களையும் கிராமங்களையும் தேசங்களையும் அசைக்கிறது. திருச்சபையிலே ஊழியங்களிலே பலத்த காரியங்களை செய்து விடுகிறது. அப்படித்தான் வில்லியம் மில்லர் என்கிற ஒரு தேவ மனுஷன், அமெரிக்காவை சார்ந்தவர். அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் 1815 வார் நடந்தது. அந்த வார் நடக்கும்போது ஒரு வில்லியம் மில்லர் அதில் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துட்டார். 1816 ஆலயத்துக்கு போயிருக்கிறாரு. போயிட்டு ஆலயத்தில் ஒரு தேவ மனிதன் பிரசங்கிக்கிறார். அந்த பிரசங்கத்தை கேட்டவுடனே தன்னுடைய மனதில் ஏதோ ஒரு மாற்றம், சம்திங் ஏதோ நடக்கிற மாதிரி தெரிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் ஒரு 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 பெரிய ஈர்ப்பு உண்டாகிறது. வேதத்தை குறித்த ஒரு ஈர்ப்பு உண்டாகிறது. வேதத்தை நன்காக படிக்கிறாரு. நிறைய மாற்றங்கள் வருகிறது. தேவ பிரசன்னம் அவரை எப்பொழுது சூழ்ந்திருக்கிறதாக உணர்கிறார். இன்னும் ஒரு 5 வருஷம் என்ன பண்ணுறார், நல்ல வேதாகமத்தை அழகாக படிக்கிறார், இன்னும் கற்றுக்கொள்கிறார். நல்லா படித்து 1831 ஆண்டவரே நீங்கள் எனக்காக சுவிசேஷத்தின் வழி திறந்தா நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன்னு சொல்லும்போது, அதே போல் ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை கொடுக்குறார். 2ஆம் வருகை குறித்து அவரிடத்தில் பேசுகிறார். மக்கள் மத்தியில் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல முடியாத வழிகள் அவருக்கு திறக்கப்படுகிறது. அப்படியே அவர் நிறைய பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். பல கிராமங்களுக்கு போகிறார், பல நகரங்களுக்கு போகிறார். சுற்றி திறந்து கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே அவரால் ஈர்க்கப்பட்டு ஊழியத்திலையும் ரட்சிக்கப்பட்டு வருகிறாங்க. நிறைய பேர் ஒரு பலத்த செயலை நடப்பிக்கிறத பார்க்க முடியுது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட திருச்சபைகள் பலப்படுகிறது, புதிதாக ஏற்படுத்தப்படுகிறது. இப்படி நிறைய செயல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. காரணம், அவருடைய அர்ப்பணிப்பு அவ்வளோ பெரிய காரியத்தை செய்துட்டே இருக்கு. 1840 அவர் என்ன பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட 4560 மைல்கள் அவர் என்ன பண்ணியிருக்கார், பிரயாணம் பண்ணியிருக்கிறார். 627 பிரசங்கங்களை அவர் செய்திருக்கிறார். பியூரா ஃப்ரெஷ்ஷாக ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் ஒரு 5000 தாண்டி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பலத்த செயல்கள், போகிற இடங்களெல்லாம் பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் நிறைய. இப்போ பார்த்தீங்கன்னா அட்வென்ட் திருச்சபை சார், இன்றைக்கி அட்வென்ட் திருச்சபைகளும் அப்படியே முடங்கி கிடக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வில்லியம் மில்லர் அவர் மூலமாய் அட்வென்ட் திருச்சபைகள் பெருகின, எழுப்புதல் அடைந்தன. எனக்கு அன்பானவர்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த திருச்சபைன்றது அவசியம் இல்லை. இயேசுவை பிடித்து கொண்டு நீங்கள் ஓடுங்க. இயேசுவின் அன்பை சொல்லிடுங்க, நற்செய்தியை சொல்லிடுங்க, வருகையை பற்றி சொல்லிடுங்க, இயேசு வரப்போகிறாருன்னு சொல்லிடுங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளையை, என்னைக்கு உன் வாழ்க்கை இப்படியே இருக்கா, திடீர்னு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசலாம், திடீர்னு கர்த்தர் உன்னை சந்திக்கலாம், திடீர்னு உன் வாழ்க்கையை மாறி அமையலாம், திடீர்னு உன்னை ஒரு எழுப்புதல் மீறலாம் மாற்றலாம். அன்பு தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள், வசனத்தை கற்றுக்கோ, வசனத்தின்படி வாழ கற்றுக்கோ, தேவ சமூகத்தில் அமர்ந்து விடு. யாருக்கு தெரியும், நீ ஒரு வல்லமையான தேவனுடைய பாத்திரமாக இருக்கலாம். நீ கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இருக்கலாம். கர்த்தருக்கென்று வழியை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கலாம். அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கலாம். அநேகரை சுகமாக்குறவனாக இருக்கலாம். அநேகரை நீ சமாதானத்துக்கு நேராக திருப்புகிறவனாக இருக்கலாம். அநேகரை பாவத்திலிருந்து விடுவிக்கிறவனாக இருக்கலாம். திடீரென்று கர்த்தருடைய வல்லமை ஒரு நாள் சந்திக்கும். அதுக்கு நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். கர்த்தரோடு இருப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வில்லியம் மில்லருக்காக ஸ்தோத்திரம், அவர் செய்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், அவங்க தலைமுறைக்காக ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவையுமே ஸ்தோத்திரிக்கும். ஆண்டவரே, கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிக்கணுமே, தீவிரமாய் ஓடணுமே, செயல்படணுமே. துடிப்பும் தாகமும் ஏக்கமும் எங்களுக்குள்ளே பற்றி எறியட்டுமான ஆண்டவரே, நாங்கள் முடங்கி இருக்கிறோமே, செயலற்று இருக்கிறோமே, செயல்படாமல் இருக்கிறோமே, கொஞ்சத்தில் திருப்தி அடைந்து விடுகிறோமே, கொஞ்சத்தில் நாங்கள் ஆண்டவரே பெருமைப்பட்டு கொள்கிறோமே. ஆண்டவரே, ஓட வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு. எங்களுக்கு அப்படிப்பட்ட தாகத்தையும் ஏக்கத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, பார்க்கிறோம் பிள்ளைகள் ஆண்டவர் எழுப்புதலுக்காய் ஏங்கட்டும். ஆண்டவருடைய அன்புக்காக ஏங்கட்டும். சுவிசேஷத்தை சொல்லும்படி ஏங்கட்டும். தேவனுடைய செயல் பரிபூரணமாய் செயல்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.